வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ, உங்களுக்கு மறுபடியும் எல்லாருக்கும் இங்கே சந்திக்கிறதுக்கு. ஸோ, ஷோ நடந்திருக்கு. ஸோ, மத்தல என்ன சொல்லணும்னு தெரியல. என்ன கேரக்டர் பண்ணுவீங்க? ஆ சார்? உங்களோட கேரக்டர் படத்தை பத்தி சொல்லுங்க. வாட் ரோல் பிளே என்னோட கேரக்டர் வந்து லக்ஷ்மி ஒரு ஹோம்லி ஒரு வாத்தியார் கேரக்டர். ஸோ, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லா கேரக்டர் இந்த படத்துக்கு நான் ப்ளே பண்ணியிருக்கேன். சோசியல் மெசேஜ் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. படத்துல வந்து சோசியல் மெசேஜ் இருக்கு, அது நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சோஷியல் மெசேஜான ஒரு படம். ஸோ இட்ஸ் சோஷியல் அவேர்னஸ்க்காக ஒரு படம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்கும் பிடிக்கும். அவ்வளோதான். டீச்சரா இருந்துட்டு ஒரு கிளாமர் பாட்டுக்கு ஆடிருக்கீங்க, டைரக்டர் ஏன் சாங் கேட்கலையா? ஆக்சுவலி அவரும் நல்ல ஆசிரியரா இருக்காரு, நீங்களும் நல்ல ஒரு டீச்சரா இருக்கீங்க. அந்த கதைக்கு என்ன தேவையான அப்படிதான் சார் நரேட் பண்ணாங்க. ஐ ஃபாலோட் சார். அவ்வளோதான். உங்களோட டீச்சர் எல்லாம் மெமரிஸ் வந்ததா? நீங்க எங்க படிச்சீங்க, எந்த ஸ்டேட்ல படிச்சீங்க? நான் கொல்கத்தாவில் படிச்சிருக்கேன். ஓகே. கிறிஸ்டியன் சர்ச் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் நான். ஸோ மிஷனரி ஸ்கூல். ஸோ ரொம்ப நல்லா இருந்திருக்கேன். ஸோ டீச்சர் யூஸ் டு ஸ்கேர்ட் ஆஃப் மீ. ஹீரோ சார், உங்க டைலாக்லாம் ரொம்ப மெதுவா பேசுறீங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. அது ஏன்? இல்லை ரொம்ப சாஃப்டா பேசிட்டு இருக்கீங்க டைலாக். இல்லை, பொதுவாக என் வாய்ஸே அப்படி தான் இருக்குது. நான் அது மாதிரி பொறுமையாகவே பழகிட்டேன் எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு. அவரும் வாதியார் ஒரு மென்மையாக நீங்கள் பேசுங்க, அப்போ தான் அது சரியாக இருக்கும். ரொம்ப ஹார்ஷாக பேசினா அந்த வாதியாருங்கிற அந்த லெவலில் மாறிடும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொன்னதால அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க சார். பேசுறவங்க சென்டரா வந்துருங்க. ஆமா. பேசுறவங்க சென்டரா இல்ல, வந்துருங்க. முதல்ல ஹீரோயின் மேடம் கிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்கங்க, அப்புறம் மாறி உட்காந்தாங்க. நான் இந்த படத்தில் வந்து கதை ஆசிரியராக நடிச்சிருக்கேன். எனக்கு இதுதான் முதல் படம். யார் போட்ட கோடு, ஒரு சமுதாயத்துக்கு தேவையான படமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் நடித்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நல்ல கதையாக இருந்ததால் இது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். அவர் டைரக்டர் சார் சொன்னதை எல்லாத்தையும் அப்படியே பண்ணியிருக்கேன். சொல்லுங்கள் சார். எந்த டிஸ்ட்ரிக்ட்ல சார் இந்த மாதிரி நடக்குது? எந்த பேக்ரவுண்ட்ல காமிக்கிறீங்க? இல்லை, இது ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கமே அப்படி தானே இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஒரு ஏற்றத்தாழ்வுங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் நமக்கு இப்போ சரி பண்ண முடியும்னா இப்படி நேரடியாக போய் எதுவும் பண்ண முடியாது. சினிமானா ஈஸியாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அது பண்ணுறேன். பட ஷூட்டிங்லாம் எங்க எடுத்தீங்க? எல்லாமே கிருஷ்ணகிரியை சார்ந்து எல்லாமே எடுத்துருக்கு சார். சுதந்திரம் அடைஞ்சு 75 வருஷம் கழிச்சுமா அந்த கிராமங்கள் அந்த அளவுக்கு ஜாதி இருக்கு? இல்லை, இன்னும் 25 வருஷம் ஆனாலும் அப்படி தான் இருக்க மாட்டேங்குது. அது மாதிரியான கட்டமைப்பில் தான் இங்கே நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம இப்போலேருந்து கொஞ்சமாவது போராடணும். ஒரு குறிப்பிட்டவங்க போராடிட்டு தான் இருக்காங்க. அதையும் கடந்து திரும்ப நம்ம போராடிக்கிட்டே இருந்தால் சரியாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாவது மாறுங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் சார் அது மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் தலைநகரம் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பெரிய படம் பண்ணிட்டு. ஆமாம் சார். இவர் சொன்னார் 75 ஆண்டு காலம் நம்ம வெளியில் நடக்குது அந்த கிராமத்தில். இப்போ சமீபமாக சினிமாவில் அந்த மாதிரி நடக்குது, அதை பற்றி எதுவும் பேச மாட்டீங்க? இல்லை, சினிமாவில் ஜாதி அரசியல் படம் எடுக்க ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பாக எல்லாருமே இப்போ நிறைய பேர் அது சொந்தமாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நம்ம இந்த படத்தில் சாதியை சொல்லலை. சினிமாவே அப்படிதானே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ஜாதியே வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த படம். ஆமாம் சார். சினிமாவே ஜாதியை கொண்டு வந்துட்டு இருக்காங்களா, அதை எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சினிமாவில் ஒரு எல்லாமே அவங்க ஜாதியை உயர்த்தி பிடிக்கணுங்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க. அது எல்லாருக்குமே ஒரு வேறு மாதிரி போய் சேருது. அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போ லெனின் சார் இப்படி எடுத்திருக்காரு. அதை நம்ம பண்ணிடுறோம். இல்லை, நீங்க சொன்ன விஷயம் நல்ல விஷயம். எந்த ஜாதியும் குறிப்பிடல. ஓகே. ஆமாம். பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைங்க, தனியார் ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல சரியா இல்லாதனால தானே இன்னைக்கு எல்லாரும் தனியார் ஸ்கூலுக்கு போறாங்க. இல்லை, எல்லா ஸ்கூலும் அப்படி இல்லை சார். கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து இன்றைக்கி அப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு சில ஸ்கூலில் தான் அப்படி சொல்லலாம். ஆனால் எல்லா ஸ்கூலும் அப்படி இல்லை. நல்லா இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல். பல ஸ்கூல்ல வாத்தியாரே வரது இல்லாமலாம் கம்ப்ளைண்ட்லாம் இருக்கு. அதனால பல புகார்கள் இருக்கிறனால தான் வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே தனியார் ஸ்கூல்ல சேர்க்குறாங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலை இருக்கு. ஆமாம் சார். இனி வருங்காலத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மாறுங்கிறதுக்காவது நான் அதை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறதா எடுத்துங்களா. இந்த டாஸ்மாக் ஓடின்னு ஸ்கூல் பசங்க வச்சு சொன்னீங்க. இப்போ நடக்கிற ஆட்சிலேயே டாஸ்மாக் அதிகமாக எது வசூல் வந்துச்சோ அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க. ஆமாம் சார். அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டீங்களா? இல்லை, அது கேட்கவே கஷ்டமாக இருந்த ஒரு செய்தி. அது ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஒரு டாஸ்மார்க்கை வச்சு தான் ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியும்னு சொன்னால் அப்பேற்பட்ட கவர்மெண்ட் வந்து நமக்கு தேவையாங்கிறதே தெரியல. தமிழ்நாட்டில் ஓசூர்லாம் நல்லா டெவலப் ஆகிட்டு, பக்கத்தில் இருக்க பக்கத்து ஸ்டேட் பெங்களூர் எவ்வளோ டெவலப் ஆகிட்டு. சரி. தர்மபுரி கிருஷ்ணகிரி ஏன் இன்னமும் அந்த ஒரு பின்தங்கி இதிலே இருக்குது? என்ன காரணம்? தொழிலையா இருக்கட்டும்,
ஒரு கட்டமைப்பாகட்டும் இதாகட்டும் மற்ற மாவட்டங்களை இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பின்னதிலே தான் இருக்குது. என்ன ஒசூர்லலாம் நிறைய இண்டஸ்ட்ரி வந்துச்சு சார். ஒசூரில் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்லாம் இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்லாம் கண்டிப்பாக மாறிடும். நீங்கள் பழைய படம் அந்த சரவணன் இருக்கார்ல, சரிங்க சார். அந்த லுக் இருக்கீங்க. சரிங்க சார். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தெரியும் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ தேட்டர் கொடுப்பாங்க, உங்கள் படத்துக்கு அந்த மாதிரி கொடுக்குறாங்களா? இல்லை சார், அது நமக்கு வந்து அது சம்மந்தமாக எதுவும் தெரியல. அது ப்ரொடியூசர் மேடம் தான் பார்த்துக்கிறாங்க. இது கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோமே தவிர எந்த அளவுக்கு சேர்க்குறாங்கிறது ப்ரொடியூசர் மேடம் தான் முடிவு பண்ணும். 12ஆம் தேதி வந்து ரஜினியோட பர்த்டே. அவர் படம் அன்னைக்கு வந்து அவரோட வைபாக இருக்கும். தேட்டரே கிடைக்காது. அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன்றீங்க, எந்த விதத்து சாத்தியமாகும் சார்? எப்போவுமே வளர்ந்தவங்கள்ட்ட மோதுறது தான் நம்ம யாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க மோதுறீங்க. இல்லை, நான் அந்த விஷயத்துக்கு சொல்லலை. அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த நேரத்தில் எல்லாருமே ரஜினி சார் படத்துக்கு போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் எல்லா தேட்டரும் ஃபுல்லாகிடும். ஏதோ ஒரு தேட்டரில் அந்த படம் இல்லாத நேரத்தில் கூட இந்த மக்கள் வந்து சரி ஏதோ ஒரு சின்ன படம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல்லானவங்க போய் இதை பார்த்தாவது இந்த கருத்தை புரிஞ்சுப்பாங்க. இதுக்கப்புறம் போயிட்டு வெளியில் சொல்லி ஒரு நல்ல படம் இருக்குது, நல்ல கதை இருக்குது, திரும்ப அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு வாய்ப்பு இருக்கலாங்கிறது கூட ஒரு எண்ணம் எனக்கு. அது ப்ரொடியூசர் மேடம் அது 12ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க, அவங்கள தான் கேட்கணும். இது என்னோட எண்ணம். சார் படத்தில் நல்லா அறிவார்ந்த ஆசிரியராக நடிச்சிருக்கீங்க. சரிங்க சார். எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் அமைதியாக பேசினாலும் நல்லா அழுத்தமாக கருத்துக்கள் அந்த மாணவர்களுக்கெல்லாம் சொன்னீங்க. சரிங்க. நல்லா இருந்தது. ஆனால் இப்போ டேரக்டர் சீன் சொன்னப்போ ஃபர்ஸ்ட் நைட்டில் புதுமையாக ஒரு சீன் சொன்னார் பார்த்தீங்களா? பால் வைப்பாங்க, பழம் வைப்பாங்க, ஆமாம். கனி எதுக்குன்னு கேட்டிங்களா? அறிவு சார்ந்த ஆசிரியரை நீங்கள்? ஆமாம் சார். நான் டேரக்டர்கிட்ட கேட்டீங்களா? அதை நான் கேட்டேன் என்ன சொல்கிறேன் சார். இது மாதிரி என்ன டைரக்டர் சார், எல்லாமே பால் பழம் புதுசாக இருக்குது, தேன் அப்படின்னு. நான் இந்த பாட்டை வந்து தேன் இருக்கும் எடுத்த அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். அதுக்காக அந்த தேனை நான் மையப்பிடிச்சி அந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாலோட கலந்து தேனை குடிக்கிறதுக்காகவா? இல்லை, அப்படி அவர் வந்து தேனை வச்சிருந்ததான் சொன்னார். அவங்கள்ட்ட சொல்றீங்களா அந்த கருத்தை? என்ன சொல்றீங்க அவங்கள்ட்ட சொன்னீங்களா எதுக்கு தேனை வச்சிருக்கோன்னு காதில் சொன்னீங்களா? அதை சொன்னார் அவங்கள்ட்ட? இல்லை, அதை சொல்லல. அது எங்களுக்காக சொல்லுங்க, அதுக்காக கேட்டேன். வாழ்த்துக்கள், நல்லா இருக்கு சார். சரி. டேரக்டர் அன்னைக்கு ஆடியோ லான்ச்சில் ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது. 2 மியூசிக் டைரக்டர் சொன்னாங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு, இவர் அன்னைக்கு பேசவே இல்லை. சரியா இருக்குன்னு சொன்னாங்க. ஏன் அவர் வெளியில போனாரு, என்ன காரணம்? ஏன்னா எல்லாருக்கும் நீங்க மரியாதை கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டீங்க, அவங்க இது பண்ணாங்க, அப்புறம் அவர் கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் இடமா நடந்துச்சு. என்ன காரணம், எதுல கோட்டை விடுறீங்க, ஏன் பிரச்சனையாச்சு? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அது குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும், அது இங்கே சொல்ல முடியாது. அது எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு செல்ல சண்டை. அது அந்த நேரத்தில் போய் என்னால் சமாதானமும் படுத்த முடியல. அதை நாங்கள் பர்சனலாக பேசி தீர்த்துக்கிட்டோம். சார் படத்தில் மதுக்கடைகளை ஒழிக்கணும், அதெல்லாம் நல்ல கருத்தெல்லாம் சொன்னீங்க. உண்மையாகவே நல்லா இருந்தது. அந்த பையன்லாம் கூட நல்லா வேலை வாங்கியிருந்தீங்க. கொஞ்சம் பழைய ஸ்டைலில் இருந்தாலும் புதுசாக இருந்தது படம். அது வந்து ரொம்ப பாராட்டுக்கு விஷயம். ஏன்னா எந்த இடத்துலையுமே போர் அடிக்கல படம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருந்துச்சு. ஆனால் பையன் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல. இந்த பையனும் சரி, இந்த ஃப்ரெண்டும் சரி, பையனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. ஆனால் ஜாதினா என்னன்னு தெரியாம இருக்காப்புல. ஆமாம் சார், ஜாதினா என்னன்னு தெரியாமலாம் நிறைய பசங்க இருக்காங்க இந்த ஜென்ரேஷனில். 2010 கிட்ஸ் இருக்காங்க, நிஜமா இருக்காங்க. முதல்ல வாழ்த்துக்கள். மறைந்த டேனியல் பாலாஜி வாய்ஸ் அப்படியே எங்களுக்கு வந்து இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணீங்களா இல்லை உங்களோட இது நேச்சுரலாக இருந்தது? சத்தியமா இல்லை, இல்லை சத்தியமாக இல்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்கு நேரடியாக இங்கே சொல்கிறேன். இதுவரையும் ஒரு 1000 பேர் சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு மிகச்சிறந்த ஒரு கலைஞன், ஒரு நடிகன், அவரோட என்னை ஒப்பிடுறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் ஃபைட் கிளைமேக்ஸ் ஃபைட்ல 6 பேரை கூப்பிட்டு வந்துட்டு மற்ற எல்லாத்தையும் அமைச்சிட்டு நீங்க மட்டும் ஃபைட் பண்ணீங்க. ஏன் ஹீரோ 6 பேர் கூட ஃபைட் பண்ணா ஒத்துக்க மாட்டாங்க, தனியாக ஃபைட் பண்ணீங்க? அப்படி இல்லை, ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை அட்டாக் பண்ண போது எதுக்கு ஆடுகள்லாம், அதனால் ஆட்டுக்குட்டிகளை அனுப்பிச்சிட்டு 2 சிங்கமும் சண்டை போடுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறேன். அதனால் அது ஒரு சின்ன ஒரு காமெடியாக பண்ண ட்ரை பண்ணேன் அந்த இடத்துல. ஏன்னா இங்கே ஜிம் பாய்ஸ்லாம் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க, பார்த்துருப்பீங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்களே அந்த கூட சுற்றிட்டு இருக்கிறவங்கள வந்து அப்படி பண்ணி சரி நீங்களாம் போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட். ஆமாம், யாரு மேலே அதிகமாக அன்பு இருக்கு, எதிரின்னு தோணும், அவங்க மேலே அன்பு அதிகமாக இருக்கும். சம்டைம் அவங்கள நேரடியாக அடிக்கலாமே, அடிச்சு பார்க்கலாமே ஒரு ஆர்வம் வரும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ஏன்னா எங்க பார்த்தாலும் நின்று பிடிக்கிறாங்க. சில இடத்துல போலீஸ்காரங்களே கொடுக்குறாங்க.
கவர்மெண்ட்டே கொடுக்க சொன்னீங்களே, எதை ஃப்ரீ கொடுக்குறீங்க அப்படின்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக சார், அரசாங்கத்துக்கு சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஆனால் எல்லாத்தையும் ஒரே படத்தில் சொல்ல முடியாது. அடுத்தடுத்த படைப்புகளில் நிச்சயமாக வேறு வேறு நல்ல நல்ல விஷயங்கள் நான் சொல்லுவேன். நீங்க எங்க கௌதமனோட பாதிக்கப்பட்டீங்க? தம்பிங்கிறதுனால இந்த கௌதமன் பெரிய இயக்குனர், அரசியல் பிரபலம் கூட, அவரோட தம்பிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கருத்து சொல்ற படமா எடுக்கணும்னு வடமலை மகன்றதால நான் இப்படி இருக்கேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து மிகச்சிறந்த போராளி, தமிழ் தேசிய போராளி, கம்யூனிஸ்ட்வாதி. அதனால தான் ரஷ்யன் லீடர் நேம் எனக்கு வச்சுருக்காங்க, லெனின். அப்பாவோட பேரை நான் இணைச்சிக்கிட்டேன். ஏன்னா அப்பா இல்லாமல் நம்ம இல்லை. நான் படித்தது வந்து 12ஆம் வகுப்பு வரையும் அரசு பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன். அப்புறம் கல்லூரி முதுகலை தமிழ் இலக்கியம் பச்சையப்பன் கல்லூரி, லயோலா கல்லூரியில் நான் படித்தேன். அப்போ அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அரசாங்கம் தான் அந்த பேராசிரியர்களுக்கெலாம் சம்பளம் தராங்க. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி படித்தது அரசு நிறுவனங்களில். அப்போது மக்களோட வரி பணத்தில் நான் படிச்சிருக்கேன். எல்லாம் எல்லா ஜாதிக்காரங்களும் வரி பணம் கொடுக்குறாங்க, எல்லா மதத்திலேருந்து கொடுக்குறாங்க, எல்லா மக்களும் வந்து அரசுக்கு வந்து வரி பணம் கொடுக்குறாங்க. அதுலேருந்து தான் நான் வந்து இன்னும் சொல்லப்போனால் அரசு விடுதியில் தங்கி படித்தேன் 12வது வரையும். அப்போ மக்களோட ரத்தம் என் உடம்புல ஓடுது. ஸோ அந்த மக்களுக்காக நான் கடைசி வரையும் என்னோட படைப்பு மூலமாகவோ அல்லது நான் எப்போ என்ன நினைக்கிறேனோ, என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை துணிஞ்சு மக்களுக்காக செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அது புரிஞ்சது. முதல் படமே அண்ணன் மாதிரி காதல் படம் மட்டுமா எடுக்காம கருத்தாமிக்க படமாவும் எடுத்திருக்கீங்க. அது ரொம்ப நன்றி அதுக்காக சார். வாழ்த்து. ரொம்ப நன்றி சார். தமிழ் தேசியம் வந்து அவ்வளோ பெரிய கொள்கை, பெரிய பெரிய தலைவர்களுக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப நண்பராக இருக்கும். இந்த படத்துல ஒரு குறியீடு, ஒரு போட்டோ கூட எங்கேயுமே இல்லை. எதுக்கு? என் அப்பாவோட பழையன கழிதலும் புதியன பூதலும் இயல்பனவே அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. எதுக்கு அது? அவங்க வாழ்ந்துட்டு அவங்க போராடிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத காட்டினாவே போதும். அது பின்னாடி வந்து 3-4 தலைகளை வச்சுக்கிட்டு அவங்க வழி வரும். மக்களுக்கு தேவை வந்து அடிப்படை தேவை, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். அது செய்யறதுக்கு எதுக்குங்க 500 ஆண்டுகால வரலாறு பேசணும்? அதுக்கு எதுக்கு வந்து ஆட்சியை வந்து பயன்படுத்தி கொள்ளையடிக்கணும்? மக்களுக்கு தேவையானதை செய்யறதுக்கு மனசு இல்லாதவர்கள் இருக்கிற இந்த உலகத்தில் பார்க்கும்போது வேதனையாக இருக்குது. அதனால் அந்த வரலாறோ முன்னோர்கள் இப்படிலாம் வந்து மக்களுக்கு போராடினாங்கன்ற விஷயமோ தேவையில்லை. இப்போ சமகாலத்தில், அதாவது அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, நீ பட்டறை கல்லானால் அடி வாங்கு, சுத்தி ஆனால் அடி கொடு அப்படின்னு இருக்காரு. நீங்கள் சுத்தியா பட்டறை கல்லா அப்படின்னு நம்ம தான் முடிவு பண்ணணும். அதை தாண்டி ஒரு குடும்பத்துக்கே ஒரு தலைவர் இருக்கார். ஆனால் கிட்டத்தட்ட வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க? 12 கோடி மக்கள் இருக்காங்க இல்லையா? 12 கோடி மக்களுக்கு வெறும் 10 தலைவர்கள் தான் இருக்காங்க. அந்த 10 தலைவர்களும் மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? பத்தாது. இப்போ நிறைய தலைவர்கள் உருவாகணும். அதனால தான் இந்த படத்தில் வந்து ஆசிரியர் கூட வருங்கால முதலமைச்சர் உதயா, வருங்கால பாராளுமன்ற உறுப்பினர், வருங்கால சட்டமன்ற உறுப்பினர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அப்படிலாம் சொல்ல வச்சுருக்கேன். இப்போ இங்கே நிறைய மக்களை காக்கிறதுக்கு நிறைய லீடர்ஸ் தேவை. அப்படி ஒரு நல்ல லீடர்ஸை உருவாக்கணும். வந்துடுறேன். அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்ல பொறுப்புல சரியான நபராகிய நீ அமரவில்லை என்றால் அங்கே தவறான வந்து உட்காருவான், விட்டு தராத அப்படின்றார். அப்போ நம்ம தான் கையில் எடுக்கணும். அப்போ வருங்கால முதலமைச்சர் உதயான்றதை நீங்க இந்த படத்துல சொல்லிட்டீங்க. எந்த உதயாவை கேட்குறீங்க? சொல்லிட்டீங்கல்ல, உதயா தான் அடுத்த முதலமைச்சர். உதயான்ற பேர் வந்து ஒருத்தருக்கு தனிப்பட்ட உரிமமா? அப்படி இல்ல, குறிப்பா அந்த பேரை வச்சிருக்கீங்களா? இல்லை, எல்லா கட்சியிலையும் உதயா அப்படி கிடையாது. உதயான்றது நான் எப்பவுமே சூரியனை வணங்குவேன். ஓகேங்களா? டெய்லி காலையில் நம்ம முன்னோர்கள் வந்து சூரிய வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த சூரியன் அப்படின்னு சொல்றது பதிலாக அந்த உதயா அப்படின்ற சொல் அந்த ஒரு அழகா பட்டுச்சு. அதனால நான் யதார்த்தமா தான் வச்சேன். வரலாறு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. எது உதயாங்கிறீங்க, சூரியன்ங்கிறீங்க. ஏங்க சரி, சூரியன் இல்லாம வாழ முடியுமா? வெளிச்சம் இல்லாம வாழ முடியுமா? அது ஒவ்வொருத்தரும் யார் எதை வேணாலும் பேரா குறியீடா வச்சுக்கலாமே தவிர, உண்மையாவே வந்து இறை வழிபாட்டுல சூரிய வழிபாடு நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்சது. வரலாறு தெரியாம உள்ள வர முடியாது. புதிய கடிதம் நீங்க சொன்னீங்க, வரலாறு தெரியாம எப்படி போராட்டம் போடுவீங்க? நீங்க பொதுமக்களுக்கு, பாமர மக்களுக்கு நீங்க பாடம் நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது. வரணும்னு சொல்றீங்க, முன்னாடி தெரியாம முன்னாடி வந்து எப்படி நிப்பீங்க? வரவங்களுக்கு வரலாறு தெரியலாம். நீங்க அப்துல் கலாம் ஐயாவே நீங்க சொல்லியிருக்க கூடாது. அதாவது நான் என்ன சொல்றேன், வரவங்களுக்கு வரலாறு தெரியலாம், பாமர மக்களுக்கு வயிற்றுக்கு சோறு தான் வேணும், அவங்களுக்கு வரலாறு தேவையில்லைன்னு சொல்ல வரேன். அவங்களுக்கு வாங்க உட்காருங்க, வரலாறு என்ன தெரியுமா, யார் யார் எந்தெந்த காலகட்டத்தில் ஆண்டாங்க தெரியுமா, யார் யார் படையெடுத்து வந்தாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் எப்படி நன்மை நீங்க என்னங்க நன்மை செய்றீங்க? அதுதாங்க நமக்கு வேணும். நம்ம என்ன சோறு போட்டா கார்பரேட் வந்து உள்ள வந்துட்டாங்கன்னா வாங்கி காரு சோறு போட சொல்ல,
சோறு சாப்பிட வழிவகை பண்ண சொல்றேன். மீன் பிடிக்கிறத விட, மீன் சோறு போடுறத விட மீன் பிடிக்க கத்துத்தர சொல்றேன். அதானே நானும் சொல்றேன். ஒரு மன்னனோட பொறுப்பு என்ன? மக்களை பாதுகாக்கிறது. இப்ப மன்னன் அப்படின்ற பேருக்கு பதிலாக இப்ப அரசாங்கம், அரசு, முதலமைச்சர்னு வந்திருக்கு. ஸோ ஒரு மன்னன் வந்து மக்களை பாதுகாக்கணும், பாதுகாக்கிற மாதிரி ஒரு மன்னன் வேணும். இப்ப இல்ல, அததானே சொல்றீங்க. இப்ப இல்ல இருக்காங்களா நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க கேக்குறீங்க, நான் அதே தான் நான் கேக்குறேன். சோறு போடுறாங்க நீங்க இல்ல ஒத்துக்கிறீங்களா? நான் கேக்குறேன், இருக்காங்களா நீங்க சொல்லுங்க. இப்போ நடக்கிற ஆட்சி 3 வேளை சோறு போடுறாங்களா தான் நாங்க கேக்குறோம். நீங்க திருப்பி எங்களை கேட்டா எப்படி? எது? நீங்க 3 வேளை சோறு எல்லாருக்கும் சோறு கிடைக்குதுங்களா? எல்லாருக்கும் கல்வி கிடைக்குதுங்களா? எல்லாருக்கும் மருத்துவம் கிடைக்குதுங்களா? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்களா? ஒரு குடும்பத்துல ஒருத்தர் நல்லா இருந்தாவே அந்த 5 பேரை பாதுகாக்கலாம். எத்தனை குடும்பம் இன்னைக்கு எவ்வளவு முன்னாடிலாம் வந்து தெருவுல நாய் அடைஞ்சிருக்கும் ரோட்ல போகும்போது, இல்ல நாய் அடிபட்டு கிடக்கும், இழுத்து ஓரமா விட்டு போவோம். இப்ப மனுஷன் தெருவுல கிடக்கான், மனுஷன் அடிபட்டு கிடக்கான், கண்டுக்க ஆள் இல்ல. இந்தியன் எக்கனாமியில இன்டர்நெட் உள்ள பேப்பரை கூட நான் எடுத்தேன். இங்க ஒருத்தனோட மாத சம்பளம் வந்து முன்னாடி 2000 ரூபாய், 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 2000 ரூபாய் சம்பளம் இன்னைக்கு வந்து 25,000 இருக்கு. எல்லா நீங்க சென்னையில இருக்க அத்தனை ஷாப்லயும் பாத்தீங்கன்னா ஆட்கள் தேவைன்னு போர்டு போட்டிருக்காங்க. எல்லாருமே வந்து ஓன் பிசினஸ் ஆகி, பானிபூரி கடை கூட ஓன் பிசினஸ் ஆகி போடலாம். பிசினஸ் மைண்டு எல்லாருமே மாறிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும் போதுதான் தமிழகம் வந்து வளர்ச்சியார அடிக்கிறதுக்குன்னு கீழ் நோக்கி போவே இல்லை. கீழ் நோக்கி போனா பஞ்சத்துலயும் ஏதோ கீழ் நோக்கி போயிருக்கலாம். அப்படி போல நான் ஆர்டிகல் படிச்சனால உங்ககிட்ட நான் மகிழ்ச்சி நீங்க சொல்றது நல்லது. மேக்சிமம் வந்து மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. முழுவதுமா மேல் நோக்கி போகணுன்றதுதான் நம்மளோட எண்ணம். சார் இந்த படத்துல ஹீரோ குடும்பம், டைரக்டர் நம்ம ஹீரோயின் மாத்திரம் சீனியர், நம்ம இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்க மாதிரி இருக்காங்களா? அழகா இருக்கு. எப்படி தேர்ந்தெடுத்தீங்க? எந்த படம் பாத்தீங்க? இல்ல நான் சொல்றேன், இந்த படம் வந்து ஒரு 5 கோடி ரூபா பட்ஜெட்ல ஒரு பெரிய நிறுவனம், ஒரு பெரிய கதாநாயகன் நடிக்கிறதா இருந்தது. இதுல சத்தியமா நான் வில்லனா நடிக்கிறதாவும் இல்லை, எந்த கதாபாத்திரமும் இல்லை. அந்த ப்ரொடியூசரு அந்த பெரிய ஹீரோவுக்கு செக் எடுத்துட்டு வந்து கொடுக்க வந்தார் ஒரு கோடம்பாக்கத்தில் ஒரு அலுவலகத்தில். அவரு லெனின் கதை சொன்னீங்க நல்லா இருக்கு, நான் பவுண்டட் படிச்சுட்டு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இவர் வந்தவர் ரொம்ப நெடுந்தூரத்துல இருந்து வரவர். என்ன நான் முத செக் அட்வான்ஸ் கொடுக்க வரேன், 10-20 லட்ச ரூபா கொடுக்க வரேன். அவர் வேணான்ட்டாரு. இல்லைங்க நம்ம வேற ஹீரோ வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்படி படிப்படியாக மாறி ஒரு கட்டத்தில் தொய்வாக போய் நீர்த்து போச்சு. இப்போ 10 வருஷமா படம் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் இவன் படம் பண்ணுன்னு சொல்லி ஊரை சுற்றிட்டு தான் வந்துட்டு இருப்பான், இவங்களாம் நம்பாதீங்க அப்படின்னு என் மேலே வந்து என் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் என்னோட உறவினர்களுக்கும் பெரிய அவநம்பிக்கை வந்துருச்சு. சரி இதை எப்படியாவது பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து பண்ணது தான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு 1 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படம். அப்போ எனக்கு தேவை ஆர்டிஸ்ட்டு கேட்டால் மூச்சு விட கூட காசு கேட்பாங்க. அப்போ வில்லனா நம்மளே பண்ணிடலாம். அப்போ ஹீரோவை யார் பண்ணலாம்? ஆக்சுவலி அந்த ஹீரோ கேரக்டர் தான் என் கேரக்டரு. அதை வந்து என்னோட நண்பருக்கு நான் பகிர்ந்து கொடுத்துட்டேன். நீங்கள் நடித்தா நல்லாயிருக்கும், வில்லனா பண்ணுறதுக்கு அந்த ஸ்கில் வந்து எல்லாருக்கும் இருக்குமா தெரியாது, நான் எழுதின மாதிரியே வரணும் அப்படின்றதுக்காக நான் வில்லனா நடித்தேனே தவிர நான் வில்லன் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அப்புறம் வந்து ப்ரொடியூசர்கிட்ட சொன்னேன், சின்ன பையன் 2 பேர் இதில் ஒருத்தர் கேரக்டர் சூஸ் பண்ணிட்டேன், இன்னொரு கேரக்டர் தேடிட்டு இருந்தேன். அப்போ இவங்க சொன்னாங்க, பையனை காமிச்சு சொன்னாங்க இவனை நடிக்க வைங்க அப்படின்னாங்க. சரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு சீனை காமிச்சு, இந்த ஓப்பனிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சார் சாராயத்தை விற்று மக்களை கொண்டு அதில் வர ப்ராஃபிட்டை வச்சு தான் நாட்டை டெவலப் பண்ணணும்னு எந்த ஒரு சட்டசாரி சொல்லிச்சு அப்படின்னு நான் கேட்டதை கொடுத்துட்டு நான் ரெடி அப்படின்னு சொன்னால், சரி அதே மாதிரியே பேசி காமிச்சா சரி நடுறா அப்படின்ட்டு, அவ்வளோதான். அதே மாதிரி மெகாலி மீனாட்சி வந்து சத்தியமாக நான் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை. ஒரு பொண்ணை சூஸ் பண்ணி வச்சுருந்தேன், நேரில் பார்க்கல, இந்த பொண்ணு ஓகே அப்படின்ட்டு நேரில் வர வச்சு பார்த்தா அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இது ஃபோட்டோவும். நாளைக்கு ஷூட்டிங்கு, ஏம்மா இப்படி பண்ண, நாளைக்கு ஷூட்டிங்கு, நைட்டாக கிளம்பணும், ஈவினிங் மதியம் 12 மணிக்கு அந்த பொண்ணு ரிஜெக்ட் ஆகுது. தீனா மாஸ்டர் கோரியோகிராஃபராக சூஸ் பண்ணிட்டேன். மாஸ்டர் இந்த மாதிரி ஆச்சு, நான் 1 வாரம் ஷூட்டிங் சார் படம் இத்தனை வருஷம் போராடி நீங்கள் பண்ணுறீங்க சார், அது சின்ன படமோ பெரிய படமோ, நாளைக்கு ஷூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, நிற்கக்கூடாது, இருங்க சார் நான் ஒரு பொண்ணு அனுப்புகிறேன். ரீசனை சொன்னேன் எதனால்னு. டப்புன்னு உட்காந்துருக்கேன். 3 மணிக்கு இவங்க வந்து ஆஃபீஸ் முன்னாடி எனக்கு கால் பண்ணாங்க. ஒரு பொண்ணு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சார், ஹலோ நான் மெகாலி பேசுகிறேன், உங்கள் லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்புங்க, தீனா மாஸ்டர் சொல்லுச்சு அப்படி. சரி நான் உங்கள் லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டேன், நான் இங்கே வந்துச்சு அப்படின்னாங்க. ஓ வந்துட்டாங்களா? மேலே நான் 2nd ஃப்ளோர் ஆஃபீஸு, கார் வந்து நின்றுது, மேலே இருந்து பார்க்குறேன், இவங்க டோரை இறங்கி அப்படி திரும்பி சாத்திட்டு இப்படி மூவ் பண்ணாங்க. டீச்சர் கிடச்சிட்டாங்கடா, நாளைக்கு ஷூட்டிங் போகலாம்டா அப்படின்னு மேலே வந்து கடைன்னு அக்ரிமெண்ட் போட்டு அன்னைக்கு நைட்டாக கிளம்பி மறுநாள் போய் நான் ஃபஸ்ட்டு சாங்கு தான் எடுத்தேன். ஸோ நான் வந்து ஓரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அந்த ஜென்ரேட்டர்லாம் மலைக்கு தூக்கிட்டு போகணும், சாப்பாடுலாம் தூக்கிட்டு போகணும், அந்த வேலையெல்லாம் நான் ஃபஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டேன்.
ஃபர்ஸ்ட் நான் அப்பா சக்ஸஸ்ஃபுல்லாக படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ நான் இவங்ககிட்ட பேசுறதுக்கே 6 நாள் ஆச்சு. ஏன்னா கொரியோகிராஃபர் தான் வந்து டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி தான். இப்போ உங்களுக்கு எத்தனை தேட்டர் சார் கிடைச்சிருக்கு? மகிழ்ச்சியான கேள்வி. சென்னையில் ஏதோ 12 தேட்டர்னு சொன்னாங்க. ஃப்ரைடே பிக்சர் ஜின்னாபாய் தான் ரிலீஸ் பண்ணுறாரு படத்தை. அது நான் சொன்னேன் 4 தேட்டரில் போட்டாலும் 4 ஷோ போடுங்க, இது மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய. அதுலேயும் லோக்கல் தேட்டர் ரோகிணி மாதிரி உள்ள தேட்டரில், லோக்கல் தேட்டர்னு சொல்லக்கூடாது, அந்த எல்லா பொதுமக்களும் இயல்பாக போய் பார்க்குற மாதிரி, தேவிகர் மாதிரி, ரோகிணி, இந்த மாதிரியான தேட்டர்கள், திருவெற்றியூர், பாடி, சிவசக்தி, இந்த மாதிரி தேட்டர் போடுங்க. மக்கள் வந்து இயல்பாக 4 ஷோ போய் பார்க்குற மாதிரி 4 ஷோ சிம்பிளான தேட்டரில் போடுங்கன்னா அவர் மால்லலாம் போட்டிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஷோ அப்படி தான் தந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்துல ஜாதியை தாண்டி இந்த ஜோதிடம்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு அது மேல நம்பிக்கை கிடையாதா? அதாவது என்னன்னா, ஜோதிடம்ன்றது உண்மையா இல்ல அவனுங்களாம் டுபாகோரா? நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன். ஜோதிடம் பியோர் சயின்ஸ். ஆனா ஜோதிடம் சொல்றவங்க பியோரான ஜோதிடர்கள் மிக குறைவு. அது சரியான நபர்கள். ஏன்னா முன்னோர்கள் வந்து எண்கணிதப்படி கணிச்சு வச்சிருக்காங்க. ஸோ ஜோதிடம் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். அது எல்லாத்துக்கும் இயற்கையிலிருந்து, சயின்ஸிலிருந்து உருவாக்கப்பட்டது தான் ஜோதிடம். அது ஒன்றும் மூட நம்பிக்கைன்னு அவ்வளோ சொல்லிட முடியாது. ஆனால் மூடர்கள் பேச்சு, அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்றது தான். பாலாவும் இருக்கிற மாதிரி நீங்க அது ஜோதிடம் எண் கணிதம் சொன்னீங்க. ஆமா, அதுல கரெக்டா இது நிர்ணயம் பண்ணா நடக்கும்னு நினைக்கிறீங்களா தான் கேக்குறேன். நீங்க உங்களை நம்புறீங்கல்ல, நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் நடக்கும். சார் டைரக்டர் சார் நல்ல படம் கொடுத்துருக்கீங்க. நாளைய எம்பிங்கிறீங்க, நாளைய எம்எல்ஏங்கிறீங்க, நாளைய பத்திரிகையாளர், நாளைய வக்கீல்லாம் சொல்லி அடுத்த படத்துல செகண்ட் பார்ட் இது எடுக்கிறேன், சிட்டி சப்ஜெக்டா பண்றேன். அதுல நிறைய சொல்ல போறோம். அதுல நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு நிமிஷம். ஒரு ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணுங்கிற கருத்தை சொல்லிருக்கீங்களா ஐயா? ஒரு ஜாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணணுங்கிற கருத்தை சொல்லிருக்கீங்களா? இல்லைங்கய்யா, நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க. ஒரே ஜாதியிலே முரண்பாடு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ஏற்றத்தாழ்வு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த ஏற்றத்தாழ்வு கலைன்னுன்றது தான் அந்த காட்சி கம்பாரிசனை வச்சேன். ஒரே ஜாதியிலேயே என் பொண்ணுக்கு 100 ஏக்கர் சொத்து இருக்கு, அவனுக்கு என்ன இருக்கு, பிச்சைக்கார பைய அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போட்டுட்டு போற ஒரு காட்சி பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரே ஜாதியிலேயே இல்லையே அந்த காட்சி கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களே. என்ன கன்வின்ஸ் பண்ணி நீ படிக்காம எப்படி அவ்வளவு லவ் பண்ணணும்னு சொல்லிருக்கீங்களே. இப்போ நீங்க கேட்குற கேள்வி உங்களை கன்வின்ஸ் பண்றேன்ல, அது மாதிரி எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணாதான் புரியும். சொல்றது நீங்க சொன்னீங்களா ஒரு கருத்து. ஆமா, அந்த கருத்து இல்லையே. கருத்துன்னா ஒரு ஜாதியில நல்லா படிச்சு ஒழுங்கா இது பண்ணி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. ஆமா, ஜாதி விட்டு ஜாதின்னு சொல்லுங்க. ஆமா, அல்ல நீ பொதுவாகவே நீ படிச்சு முன்னுக்கு வந்தீங்கன்னா உனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான். உன் ஜாதியிலே பொண்ணு கிடைக்கும், இதே பொண்ணு கிடைக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லவே இல்லை. இல்ல நான் சொல்றது வந்து நீங்க இந்த படத்துல வந்து கலப்பின இதை நீங்க ஆதரிக்கல. இல்லையே, கலப்பினன்றது ஆதரிக்கிறதும் நிராகரிக்கிறதும் ஒரு இயக்குனர் கையிலயோ ஒரு படைப்பு கையிலயோ இல்ல. கருத்தை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர கதையில தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க ஒரு பொண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உணர்வு இருந்தா நீங்க தாராளமா செய்யலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து சமதர்ம கொள்கையோட நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு விருப்பப்படுறீங்கன்னா நீங்க பண்ணிக்கோங்க. ஆனா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பெத்தவங்க சம்மதத்தோட பண்ணுங்க, பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்றது தெளிவா சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் டெஃபினிஷன் அந்த காட்சிகள் இருக்கு. ஏன்னா நான் வந்து படம் பண்றேன், நான் 1000 கோடியில நான் படம் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவேன். ஹாலிவுட் ஸ்டைலில் படம் பண்ண தான் போறேன். இப்போ அடுத்த படமே அப்படிதான் இருக்கும், மேக்கிங்கு வேற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து எல்லா ஜேனர்லையும் படம் பண்ற ஒரு டைரக்டர். ஸோ என்னன்னா, படம் சாமிக்கு, மக்கள் தான் சாமி. மக்களுக்கு இப்போ நான் எவ்வளோ பெரிய படம் பண்ணாலும் யார் போட்ட கூட லெனின் வடமலை தான் சொல்லுவாங்க. அப்படி ஒரு நல்ல படைப்பை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க. தேட்டர்லாம் வந்து படம் போட்டாங்க ஊரில் அப்படின்னா பாட்டு சாமி பாட்டு போடுவாங்க. நான் எடுக்கிற படம் வந்து வாழ்க்கையில் மக்கள், பொதுமக்கள், பத்திரிகை நிருபர்கள் யாரும் மறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு படைப்பு செய்யணும். மக்களுக்கு ஒரு நல்லது செஞ்சிருக்காண்டா அப்படின்றத ஆழமாக போய் பதியணும். என்னோட உணர்வுகள் மொத்தமும் இதில் வெளிப்படணும். இந்த படத்தை பார்த்தா நான் யார் அப்படின்னு தெரியும். நீ ஒரே வருஷம் நீ படிக்கிற புத்தகத்தை சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன், உன் நண்பர்களை பற்றி சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த படத்தை பார்த்தா நான் யாருன்னு தெரியும் மக்களுக்கு. நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து எடுத்தது வந்து ஆக்சுவலாக பிளான்டாலாம் வந்து படத்தில் நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த படம் வந்து நான் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகணும் அப்படிங்கிற ஐடியாலலாம் நான் வந்து ஆக்சுவலாக இதுக்குள்ளே வரலை.
எனக்கு சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது. சினிமா பேக்ரவுண்டில் சினிமா நாலேஜே எனக்கு கிடையாது. நான் சும்மா கூட வந்து டிவி முன்னாடி உட்காராத ஒரு ஆள். ஆனால் இன்னைக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரக்டரோட இது வந்து முயற்சி, இத்தனை வருஷத்தோட முயற்சி வந்து வெளியில் வரணும். அவரோட இது எங்கே போனாலும் இவர் இத்தனை வருஷமாக வந்து மூவி பண்ணணும் அப்படிங்கிற இதிலே இருந்து இத்தனை வருஷமாக வந்து ஹி வாஸ் ஒரு ப்ரொடியூசருக்காக ஹண்ட் பண்ணிட்டு இருந்தார். அப்படி இருக்கும்போது எல்லாருமே கேட்டது வந்து உங்களோட ஃபுட் பிரிண்ட் என்ன, உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி என்ன அப்படிங்கிறத ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்ததுனால ஓகே இந்த படம் வந்து லோ பட்ஜெட்டுங்கிறதுனால இது அவரோட ஃபுட் பிரிண்ட்டாக இருக்கட்டும், இதோட ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு இந்த ஒரு முயற்சியை நான் எடுத்தது. படம் முடிச்சுட்டு வெளியில் வந்ததே எனக்கு ஒரு நைட்மேர் தான். எப்படி முடித்தேன், இன்னைக்கு வந்து ரிலீஸ் வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதே வந்து நம்ப முடியாத ஒரு விஷயம். டிஸ்ட்ரிபியூட்டர் சாரோட சப்போர்ட்டில் வந்து இவ்வளோ வரைக்கும் வந்திருக்கு. மேடம், படத்துல நீங்க ப்ரொடியூசர்ங்கனால உங்க கேரக்டரை ஜாஸ்தி பண்ண சொல்லி கேட்டீங்களோ? ஆக்சுவலாக வில்லன் மனைவி அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கு அது படத்துல இருக்குது. இல்லை, ஆக்சுவலாக வந்து எனக்கு அழுக வராது, நான் அழுததில்லை. இந்த படத்தில் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து அந்த ரோல் ப்ளே பண்ண வேண்டியவங்களுக்கு வந்து பட்ஜெட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. என்கிட்ட பட்ஜெட் இல்லை கொடுக்கறதுக்கு. நான் வெறும் வாய்ஸை மட்டும் கொடுத்துருங்கன்ட்டு நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் டைரக்டர் சார்கிட்ட. பட் அவர் வந்து இல்லை அப்படி பண்ண முடியாது, கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன், அதனால வைஃப் கேரக்டர் தேவை அப்படி. அப்போது இன்னொருத்தவங்க வந்தாங்க, அவங்களுக்கும் இந்த உதயா கேரக்டருக்கும் ஃபேஸ் வந்து செட் ஆகலை, உங்களது வந்து ரிசம்பிள் ஆகும், மக்கள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதனால ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி வேற வழி இல்லாமல் லாஸ்ட் டே ஷெட்யூலில் ஒரு நாளில் ப்ளே பண்ணது. அழுக வரலங்கிறதுனால கிளைமேக்ஸில் வந்து என்னை கீழே விழுந்துட சொல்லிட்டாங்க. அதனால அழுகாம இருக்கீங்க. மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜெயக்குமார், இசையமைப்பாளர். நான் ஒரு 25-30 இயர்ஸாக அந்த ஃபீல்டில் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். குறிப்பாக இசைஞானி அவர் கூட ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த படம் வந்து லெனின் நண்பரை வந்து தற்செயலாக ஒரு நண்பர் அறிமுகப்படுத்தினார். அவர் வந்து என்னோடய ஸ்டுடியோவுக்கு வந்து இது மாதிரி ஒரு குத்துப்பாட்டு ஒன்று பண்ண படத்துக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டார். ஓகே சார் பண்ணலாம். ஒரு சௌந்தர்யன் சார் 3 பாடல்கள் பண்ணியிருக்காரு, அவரோட சம்மதத்தோடு பண்ணலான்னு சொன்னால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு குத்துப்பாட்டு பண்ணி புதையல் பண்ணை பாட்டை ரெக்கார்ட் பண்ணோம். அதை பாட வந்து என்னோடய பொண்ணு சூப்பர் சிங்கர் சஜினின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சாங் இருக்குது, அதை வந்து ஒரு ரேப் ஸ்டைலில் பண்ணலாமா, பண்ண முடியுமா? ஓகே சார் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரேப் டியூனு போட்டு, அப்போ என் பையனும் கீபோர்டு இப்போ கிட்டார்லாம் வச்சுப்பான், கீர்த்தி வாசன்னு சொல்லிட்டு அவனை ட்ராக் பாட வச்சேன். அந்த பாட அதான் ரத்தம் தேடி ஓடு பாட வச்சு டைரக்டர் சாருக்கு அனுப்பிச்சேன். நல்லா இருக்கு அந்த வாய்ஸ், யார் இது பாடுறது, என் பையன் தான் பாடான், சரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அவனையே பாட வச்சலான்னு சொன்னார். அப்படி உருவானது தான் அந்த ரத்தம் தேடி ஓடு கிளைமேக்ஸ் சாங்கு. அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சௌந்தர்யன் சார் ஏதோ பண்ண முடியாத சூழ்நிலை, என்ன கேட்டாங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஸோ ஃபுல் படம் பேக்ரவுண்ட் ஸ்கோரு ரொம்ப ரசித்து பண்ணேன். ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அவருக்கு தேவையான அளவு முடிஞ்ச வரை சிறப்பாக பண்ணியிருக்கேன் அந்த படம். இந்த படம் நல்லா வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிறேன்.